இந்த காலகட்டம் என்பது இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான அடியானாக தக்வாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இறையச்சத்தை நேசிக்கக்கூடிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்நாளிலே எடுத்து நடக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கும், நோன்பு பசியை உணர்வதற்காக தரப்பட்டது அல்ல. நோன்பு நோட்பதால் பசி இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இதை தரவே இல்லை. இறைவன் இதை தந்ததற்கான காரணம், நோன்பு என்பது உங்களை தக்வாதாரிகளாக மாற்றும், உங்களை இறையச்சம் கொண்டவர்களாக மாற்றும், அல்லாஹ்வின் மீதான பயம் உங்களுக்கு ஏற்படும். சினிமாவிலே மூழ்கி இருக்கிறோமா? இந்த ரமலானோடு நான் சினிமாவை விட்டு தூரமாக போகிறேன் என்கிற முடிவை எடுங்கள். அதே மாதிரி வஹுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்களை இழுத்து அல்லாஹ் தஆலா மூடி விடுவான், க்ளோஸ் பண்ணிடுவான் டோரை. பாவங்கள் செய்வதற்கு முடியாத காலகட்டமாக, செய்யக்கூடாத காலகட்டமாக அது மாறிவிடும். அதை தாண்டி ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கடைசி லாஸ்ட் சான்ஸை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, 1000 மாதங்கள், கிட்டத்தட்ட 83 வருடங்கள் ஒற்றைப்படையான லைலத்துல் கத்ருடைய இரவாக அது அமைந்தால் கண்டிப்பாக எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு 83 ஆண்டுகள் நாம் செய்கிற நன்மையை ஒரே நாள் ஒரே இரவில் தந்து விடுகிறான். கடந்த ஆண்டு நம்மோடு இருந்தவர்களை நாம் இழந்திருப்பதை போல அடுத்த ஆண்டுகளில் நம்மோடு இருப்பவர்கள் நம்மை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை மிக அருமையாகவும் அழகாகவும் மிகச்சரியாகவும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இப்படியான சூழல்ல தான் இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பாத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும், அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தின் முதலாவது நோன்பை நோக்கக்கூடிய சந்தர்ப்பம் நம் அத்தனை பேருக்கும் கிடைத்திருக்கக்கூடிய இந்த தருணத்திலே, புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய மிகச்சிறந்த வழிகாட்டல்களை நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய கட்டாயமும் கடமைப்பாடும் நம் மீது சுமத்தப்பட்டிருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், 29 நாட்கள் அல்லது 30 நாட்கள் நாம் நோன்பு நோக்க இருக்கிறோம். இந்த 30 நாட்களும் அல்லது 29 நாட்களும் எதிர்வருகிற 11 மாதங்களுக்கான நம்முடைய வாழ்க்கையை திட்டமிடக்கூடிய, வாழ்க்கையை செம்மைப்படுத்தக்கூடிய, நம்முடைய அனைத்து செயல்பாடுகளையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் திருமறை குர்ஆனும் காட்டிய வழிப்படி மாத்திரம் அமைத்துக் கொள்ளக்கூடிய ஒரு பாடத்திட்டமாக, ஒரு கல்லூரி நடைமுறையாகத்தான் இந்த 30 நாட்கள் அல்லது 29 நாட்கள் இறைவனால் நமக்கு தரப்பட்டிருக்கிறது. எனவே இந்த காலகட்டம் என்பது இறைவனுக்கு ரொம்ப நெருக்கமான அடியானாக தக்வாவை ஏற்றுக்கொள்ளக்கூடிய, இறையச்சத்தை நேசிக்கக்கூடிய, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்க்கை வழிமுறைகளை நம்முடைய வாழ்நாளிலே எடுத்து நடக்கக்கூடிய மனிதர்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்கும், கடந்த கால பிழைகளை விட்டு நம்மை நாமே திருத்திக் கொள்வதற்கும், எதிர்காலங்களிலே பிழைகள் தவறுகள் செய்யாமல் நன்மைகளை மாத்திரம் செய்யக்கூடிய நன்மக்களாக நம்மை நாமே மாற்றிக்கொள்வதற்குமான ஒரு மிகச்சிறந்த வாய்ப்பாக இந்த ரமலானுடைய மாதம் நமக்கு தரப்படுகிறது. கடந்த ஆண்டு நம்மோடு வாழ்ந்தவர்கள் இந்த ரமலானிலே இல்லாத நிலையை நாம் பார்க்க முடியும். இந்த ரமலானிலே நோன்பு நோக்கக்கூடிய நாம் அடுத்த ரமலானிலே இல்லாதிருக்கவும் கூடும். காரணம் என்னன்னா, மரணம் என்பது நமக்கு எந்த நேரத்தில் வரும் என்பதை யாரும் கணிக்க முடியாது, யாரும் அறிய முடியாது, தெரிந்து கொள்ளவும் முடியாது. மரணம் வருவதற்கு முன்பதாக நன்மைகளை சேமித்துக் கொள்ளுகிறவர்கள், சேகரித்துக் கொள்ளுகிறவர்கள், நன்மையின்பால் நம்மை நாமே மாற்றிக்கொள்ளக்கூடியவர்கள் தான் கண்டிப்பாக நாளை மறுமையிலே வெற்றி பெற முடியும் என்கிற வகையில் தான் புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இறையச்சத்திற்கு நெருக்கமாக, தக்வாவுக்கு நெருக்கமாக, இஸ்லாமிய மார்க்கத்தை அதிகமாக கற்று இஸ்லாமிய மார்க்கத்தை நம்முடைய வாழ்க்கையிலே நடைமுறைப்படுத்தக்கூடிய அந்த வாய்ப்பை, கடைசி லாஸ்ட் சான்ஸை நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். காரணம் என்னன்னா, கடந்த ஆண்டு நம்மோடு இருந்தவர்களை நாம் இழந்திருப்பதை போல அடுத்த ஆண்டுகளில் நம்மோடு இருப்பவர்கள் நம்மை இழப்பதற்கும் வாய்ப்பு இருக்கிறது. எனவே இந்த வாய்ப்பை மிக அருமையாகவும் அழகாகவும் மிகச்சரியாகவும் நாம் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. இப்படியான சூழல்ல தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அல்லாஹ்வும் இந்த
புனிதமிக்க ரமலானுடைய மாதம் தொடர்பாக மிக அற்புதமான அழகான பல செய்திகளை சொல்லுகிறார்கள். திருமறை குர்ஆனிலே அல்லாஹு தஆலா புனிதமிக்க நோன்பை பற்றி பேசுகிற நேரத்தில் யா அய்யுஹல்லதீன ஆமனு, ஈமான் கொண்டவர்களே, குதிப அலைக்குமுஸ் ஸியாம், உங்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, கமா குதிப அலல்லதீன மின் கபலிக்கும் லஅல்லக்கும் தத்தகூன், உங்களுக்கு முன் சென்றவர்கள் மீது எப்படி நோன்பு கடமையாக்கப்பட்டதோ அதே போன்று உங்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது என்று சொல்லக்கூடிய திருமறை குர்ஆன் லஅல்லக்கும் தத்தகூன். காரணம் என்னன்னா, நீங்கள் தக்வா உடையவர்களாக, இறையச்சம் உடையவர்களாக மாற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த நோன்பை அல்லாஹு தஆலா உங்களுக்கு கடமையாக்கி இருக்கிறான் என்கிற செய்தியையும் நமக்கு சொல்லி தந்து முடிக்கிறது. இதில் இருந்து நாம் தெரிய வேண்டிய பாடம் என்ன, நமக்கு கிடைக்கக்கூடிய படிப்பினை என்ன? நமக்கு முன் சென்றவர்கள் மீதும் நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கிறது, நம் மீதும் கடமையாக்கப்பட்டிருக்கிறது. எதற்காக இந்த நோன்பு தரப்படுகிறது என்று சொன்னால் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். இந்த நோன்பு என்பது நம்மை பணக்காரர்களாக மாற்றும், நம்மை படித்தவர்களாக மாற்றும், நம்மை மாபெரும் மேதைகளாக மாற்றும் என்பதையெல்லாம் தாண்டி நோன்பு என்பது உங்களை தக்வாதாரிகளாக மாற்றும், உங்களை இறையச்சம் கொண்டவர்களாக மாற்றும். அல்லாஹ்வின் மீதான பயம் உங்களுக்கு ஏற்படும், பாவங்களை செய்யக்கூடாது என்கிற அச்சம் உங்களுக்கு ஏற்படும், அதிகமான நன்மைகளின் பால் நாம் நகர வேண்டும் என்கிற ஆர்வத்தை நமக்கு தூண்டும். அதனால் தான் அல்லாஹு தஆலா இந்த நோன்பை நமக்கு கடமையாக்கி இருக்கிறான். பொதுவாகவே என்ன சொல்லுவாங்கன்னா, சாதாரண மக்களுக்கு மத்தியிலையும் மாற்று மத நண்பர்கள் அன்பர்கள் மத்தியிலும் இருக்கக்கூடிய ஒரு எண்ணப்பாடு என்னன்னா, நோன்பு எதற்காக, பசியை உணர்வதற்காகத்தான் முஸ்லிம்கள் நோன்பு நோக்கிறார்கள் என்கிற எண்ணப்பாடு இருக்கிறது. சாதாரண இஸ்லாமிய சகோதரர்கள் கூட இதை இப்படி புரிந்து வைத்திருக்கக்கூடிய நிலையை நம்ம பார்க்கலாம். நோன்பு பசியை உணர்வதற்காக தரப்பட்டது அல்ல. நோன்பு நோட்பதால் பசி இப்படித்தான் இருக்கிறது என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக இறைவன் இதை தரவே இல்லை. இறைவன் இதை தந்ததற்கான காரணம் லஅல்லக்கும் தத்தகூன், நீங்கள் இறையச்சமுடையவர்களாக மாற வேண்டும். பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு என்றால் பணக்காரர்கள் மாத்திரம் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள், யாருக்கெல்லாம் உணவு இருக்கிறதோ அவர்கள் இந்த ரமலானிலே நோன்பு பிடித்து பசின்னா என்னன்னு உணர்ந்து கொள்ளுங்க என்று இறைவன் கட்டளையிட்டு இருக்க வேண்டும். ஆனால் நோன்பை பொறுத்தவரையில் பணக்காரன், ஏழை, படித்தவன், படிக்காதவன், அரபி, அஜமி, இலங்கைக்காரர், இந்தியாக்காரர், வெளிநாட்டுக்காரர், எந்த நாட்டுக்காரராக இருந்தாலும், படித்தவர்களாக இருந்தாலும் படிக்காதவர்களாக இருந்தாலும், ஏழையாக இருந்தாலும் பணக்காரனாக இருந்தாலும், இருப்பவர்கள் இல்லாதிருப்பவர்கள் யாராக இருந்தாலும் அத்தனை பேரும் நோன்பு நோக்க வேண்டும். காரணம் என்னன்னா, நீங்கள் இறையச்சம் உள்ளவர்களாக மாற வேண்டும். பசியை உணர்வதற்காகத்தான் நோன்பு என்றால் பணக்காரர்கள் மாத்திரம் நோன்பு பிடித்துக் கொள்ளுங்கள் என்று இறைவனும் இறைவனுடைய தூதரும் கட்டளையிட்டிருப்பார்கள். அப்படி எந்த கட்டளையுமே இஸ்லாம் நமக்கு தரவில்லை. எனவே இந்த நோன்பு என்பது இறையச்சத்தை உண்டாக்குகிற ஒரு பயணம் என்பதை நாம் ஆழமாக புரிந்து கொள்ள வேண்டும். நோன்பாளி இருப்பாரு, வீட்டுக்குள்ள போவாரு, ஃப்ரிட்ஜை திறந்து பார்த்தா வகை வகையாக பழங்கள் இருக்கும், வகை வகையாக உணவு இருக்கும். கிச்சன்ல போய் பார்த்தோம்னா வேண்டிய அளவுக்கு உணவுகள் இருக்கும், சட்டி நிறைய சாப்பாடு இருக்கும், ஆனால் சாப்பிட மாட்டோம். உணவு இருக்கிறது, பசியாகவும் இருக்கிறது. மற்ற நேரங்களாக இருந்தா எடுத்து ஒரு கட்டு கட்டுன்னு யோசிச்சிடலாம். நோன்புடைய காலத்தில், நோன்போடு இருக்கிற நேரத்தில் எவ்வளவு பசி இருந்தாலும், உணவுகள் கண்ணுக்கு முன்பதாக பிரியாணியில இருந்து வகை வகையான உணவுகள் இருந்தாலும் சாப்பிட மாட்டோம். ஏன் சாப்பிட மாட்டோம்? மனைவி பார்க்கவில்லை, பிள்ளைகள் யாரும் நம்மை கண்காணிக்கவில்லை, தகப்பனார் பார்க்கவில்லை, ஊர்ல யாருக்குமே தெரியாது, சாப்பாடு முன்னுக்கு வகை வகையா இருக்குது, எடுத்து சாப்பிட்டு போயிருவோம் அப்படி நினைப்பாரா? அப்படி நினைக்க மாட்டாரு. யார் பார்க்காவிட்டாலும் அல்லாஹு தஆலா பார்த்து கொண்டிருக்கிறான். இந்த தக்வா வர வேண்டும் என்பதற்காகத்தான், இந்த இறையச்சம் வர வேண்டும் என்பதற்காகத்தான் இஸ்லாம் இந்த நோன்பை நமக்கு கடமையாக்குகிறது. இது இதுல மாத்திரம் கிடையாது, சாப்பாட்டுல மாத்திரம் இந்த படிப்பினை நமக்கு வரப்போவதில்லை. ஒரு பாவத்தை செய்ய போகிற நேரத்தில் நான் பாவம் செய்ய போகிறேன், ஆனால் நோன்பாளியாக இருக்கிறேன், எனவே நோன்பை காப்பாற்றி இறைவன் என்னை பார்க்கிறான் என்கிற அச்சம் வந்ததோடு உடனடியாக அந்த பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வார். நிறைய நன்மைகளை செய்வதற்கு ஆசைப்படுவார். என்ன காரணம் தெரியுமா? இந்த நோன்பு பாவத்தை விட்டும் நம்மை தடுத்து இறையச்சத்தை நோக்கி நம்மை அழைக்கிறது. அதனால் வகை வகையாக உணவுகள் இருந்தாலும் சாப்பிட மாட்டோம். எனவே பசியை உணர்வதற்காக இந்த நோன்பு தரப்படவே இல்லை. நோன்பு தரப்படுவதெல்லாம் இறையச்சத்தை நாம் ஏற்றுக்கொள்வதற்காக, இறையச்சத்தை அறிந்து கொள்வதற்காக, அல்லாஹ்வின் மீதான பயம், அச்சம், ஆர்வம், ஆசை நமக்கு எவ்வளவு இருக்கிறது என்பதை தெரிந்து கொள்வதற்கானதே தவிர
பசியை உணர்வதற்கானதாக இல்லவே இல்லை என்பதை நாம் அடிப்படையாக புரிந்து கொள்ள வேண்டும். இதை தாண்டி இந்த நோன்பினால் ஏகப்பட்ட பலன்களை அல்லாஹு தஆலா நமக்கு வைத்திருக்கிறார். உதாரணமாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், சஹீஹுல் புகாரியிலே பதிவாகி இருக்கக்கூடிய மிக அழகான ஒரு செய்தி, சொர்க்கத்திலே பல வாசல்கள் இருக்கிறது. ஒரு கட்டிடம் இருந்தால் அந்த கட்டிடத்திற்கு ஒரே ஒரு வாசல் மட்டும் இருக்காதுல்ல, முன் வாசல் பின் வாசல் அந்த வாசல் இந்த 1000 வாசல் வச்சிருப்போம்ல, இது மாதிரி சொர்க்கத்திற்கு பல வாயில்கள் இருக்கிறது. அதிலே ரையான் என்றொரு வாசல் இருக்கிறது. அந்த வாசல் யாருக்காக திறக்கப்படும் என்றால், யார் இந்த உலகத்திலே நோன்பாளியாக இருந்தார்களோ, யார் இந்த உலகத்திலே இறைவன் கட்டளை பிரகாரம் நோன்பை பிடித்தார்களோ அவர்களுக்காக அந்த வாசல் திறக்கப்படுமாம் சொர்க்கத்திலே. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா விசாரணைகள் எல்லாம் முடித்ததற்கு பிறகு இங்கே நோன்பாளிகள் யார் என்று கேட்பான். நோன்பாளிகள் எழுவார்கள். அவர்களுக்காக ரையான் என்கிற சிறப்பு வாசல் திறக்கப்படும். அத்தனை நோன்பாளிகளும் அந்த வாசல் வழியாக சொர்க்கத்துக்குள் நுழைவார்கள். சுபஹானல்லாஹ். நுழைஞ்சதோட அந்த வாயிலை அல்லாஹு தஆலா இழுத்து மூடிவிடுவான். சொர்க்கத்துக்கு நுழைவிக்கப்படுவார்கள். அதுவும் சிறப்பான ஸ்பெஷல் டோர் ஒன்று நோன்பாளிகளுக்காகவே இருக்கும். நம்ம நோன்பு பிடிச்சோம்னா ரையானுடைய வாசல் திறக்கப்படும் போது சொர்க்கத்திற்கு நோன்பாளிகளாக இருந்த அத்தனை பேருமே நுழைவார்கள். முழு மனித சமூகமும் அதை பார்த்து கொண்டிருக்கும். யோசித்து பாருங்க, இந்த பாக்கியம் நமக்கு கிடைக்கணுமா வேணாமா? இந்த பாக்கியம் கிடைக்க வேண்டும் என்றால் நம்ம பெரிய கஷ்டமெல்லாம் பட தேவையில்லை. 29 நாட்களோ 30 நாட்களோ இந்த புனிதமிக்க ரமலானுடைய காலத்திலே நாம் நோன்பாளிகளாக இருக்க வேண்டும். தட்ஸ் ஆல். அது பெரிய காரியமெல்லாம் கிடையாது, மலையை உடைக்கிற காரியமெல்லாம் கிடையாது. ஆசை ஆர்வத்தோடு இந்த ரமலானை ஈர்ப்போடு நாம் ஏற்றுக்கொண்டு நம்முடைய வாழ்க்கையில் பண்பட்ட மனிதர்களாக மாறுவதற்கு நாம் முயற்சிக்க வேண்டிய காலகட்டமாக இருக்கிறது. அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னும் ஒரு அற்புதமான செய்தியை சொல்லுகிறார்கள். இதா தஹல ஷஹ்ரு ரமலான், ரமலானுடைய காலம் வந்துவிட்டால், மாதம் வந்துவிட்டால், ஃபுதிஹத் அபுவாபு ஸமா, வானத்தின் கதவுகள், சொர்க்கத்தின் கதவுகள் திறக்கப்படுகின்றன. வகுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்கள் மூடப்படுகின்றன. வசுல்சிலத்தி ஷைத்தான், ஷைத்தான்கள் விலங்கிடப்படுகிறார்கள். அற்புதமான ஒரு செய்தி, அழகான ஒரு செய்தி. நோன்புடைய காலம் வந்துருச்சா, வானத்தின் சொர்க்கத்தினுடைய வாசல்கள் திறக்கப்படுகிறது. நன்மை செஞ்சுக்கிட்டே இருக்கலாம். நன்மை செய்வதற்குரிய காலகட்டம் அது. சொர்க்கத்தை அல்லாஹ் தஆலா ஓபன் பண்ணி வச்சிருவான். அதே மாதிரி வஹுல்லிகத் அபுவாபு ஜஹன்னம், நரகத்தினுடைய வாசல்களை இழுத்து அல்லாஹ் தஆலா மூடி விடுவான், க்ளோஸ் பண்ணிடுவான் டோரை. பாவங்கள் செய்வதற்கு முடியாத காலகட்டமாக, செய்யக்கூடாத காலகட்டமாக அது மாறிவிடும். அதை தாண்டி ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்கிறார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஷைத்தான் விலங்கிடப்படுறான்னா நோன்பு காலத்தில் பாவம் நடக்காதா? ஷைத்தான் விலங்கிடப்பட்டு விட்டான் தானே, ஏன் நோன்பு காலத்திலையும் பிழை செய்கிறாங்க என்கிற எண்ணப்பாடு நமக்கு வருவது சகஜம். இந்த ஹதீஸை நம்ம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்படுகிறது என்றால் நீங்கள் அதிகமாக நன்மை செய்யக்கூடிய காலம். நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது என்றால் நீங்கள் நரகத்துக்குரிய பாவத்துக்குரிய செயல்களை செய்யாமல் இருப்பதற்குரிய ஒரு அற்புதமான காலகட்டம். பாவங்களிலிருந்து தவிர்த்து கொள்ள வேண்டும், நன்மைகளை அதிகமாக செய்ய வேண்டும். அதனால் தான் சொர்க்கத்தினுடைய வாயில்கள் திறக்கப்பட்டு நரகத்தினுடைய வாயில்கள் மூடப்படுகிறது. இதே நேரத்தில் ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான் என்றால் நாம் பிழைகள் செய்யாமல் இருப்பதற்கு நம்மை நாமே கண்ட்ரோல் பண்ணி கொள்ள வேண்டும், நம்மை நாமே சுதாகரித்துக் கொள்ள வேண்டும். ஷைத்தான் தான் விலங்கிடப்பட்டுட்டானே, நம்ம என்ன செஞ்சா என்ன, அப்படி இருக்க முடியாது. ஷைத்தான் விலங்கிடப்படுறன்னா ஏன் ஷைத்தானை நான் தான் விலங்கிடணும், உங்க ஷைத்தானை நீங்க தான் விலங்கிடணும். பாவங்கள் செய்யாமல் இருக்க வேண்டும். குற்றங்கள் எத்தனை பிழைகள் செய்வோம், எத்தனை குற்றங்கள் செய்வோம். புறம் பேசுவது, பொய் பேசுவது, அவதூறு சொல்வது, இந்த நாவால சாதாரண பிழைகள் தான் செய்து கொண்டிருக்கிறோமா? இதை தாண்டி சிறு பாவம் பெரும் பாவம் என்று எத்தனை பாவங்களை செய்கிறோம். இணை வைக்கக்கூடிய மக்களை பார்க்கிறோம். அல்லாஹ்வை வணங்க வேண்டியவர்கள் அவுலியாக்களிடம் பிரார்த்திக்கிற காட்சிகளை பார்க்கிறோம். அல்லாஹ்விடத்தில் துஆ கேட்க வேண்டியவர்கள் நல்லடியார்களிடத்தில் போய் துஆ கேட்கக்கூடிய காட்சிகளை பார்க்க முடியும். அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளை நம் அனைவர் மீதும் ஏக இறைவனுடைய அமைதியும் கருணையும் உண்டாகட்டுமாக என்கிற பிரார்த்தனைகளோடு, நமக்கெல்லாம் தெரியும் கடந்த ரமலானுடைய மாதத்தில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஒரு 14 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்டுகிற ஒரு பணியை நம்ம ஆரம்பிச்சிருந்தோம். அல்லாஹ்வினுடைய உதவியால் நீங்கள் செய்த தான தர்மங்கள், ஜகாத் நிதிகளால் அல்ஹம்துலில்லாஹ் 5 குடும்பங்களுக்கான வீடுகள் முழுமையாக கட்டி கொடுக்கப்பட்டு அவர்களுடைய கைகளிலேயே ஒப்படைக்கப்பட்டு விட்டது. இது உங்களோட வீடு. இனி ஃபௌமி வேலை நடக்குதாண்டெல்லாம் பார்க்குற மடர் வேலையெல்லாம் முடிச்சுட்டோம் நாங்கள். சரிதானே? உங்களுக்கு எப்படிமா, சந்தோஷமா? நிறைய பேருக்கு உதவி செஞ்சிருக்கிறாங்க, அவங்களுக்கு என்ன சொல்ல நினைக்கிறீங்க? துஆ செய்யுங்க, சரியா? தொழுகை நோன்பு அதுகளை எல்லாம் ரொம்ப கடைப்பிடிச்சு கொள்ளணும். மார்க்க விஷயங்கள் தானே,
அல்லாட்ட நம்ம உலகத்துக்கு எங்களால் முடிஞ்சதை நாங்கள் செஞ்சிட்டோம், மறுமைக்கு நீங்கள் தான் தேடிக்கொள்ளணும். சரிதானே? இந்த வீடு கட்டி முடிஞ்சதோடு நாங்கள் வர்றோம். அவங்களோட மனைவி வந்துட்டாங்க வீட்டுக்கு. கேட்கும்போது என்ன சொன்னாருண்டா, நான் இதுக்குத்தான் நினைப்பேன், அந்த வீடு நீங்கள் கட்டி தந்துட்டீங்க, எனவே நாங்கள் இனி சந்தோஷமாக இருப்போம். என் பிள்ளைகள் இப்போ நிம்மதியாக பழக்கக்கூடிய அளவுக்கு நிம்மதியாரி அல்லாஹ் அவங்களோட எண்ணங்களை பேசாக்குவோம் இன்ஷா அல்லாஹ். ரொம்ப மகிழ்ச்சியான தருணங்களாக அந்த தருணங்கள் இருந்தது. காரணம் என்னன்னா, இஸ்லாத்தை புனிதமிக்க வாழ்க்கை நெறியாக அவர்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள். ஏற்றுக்கொண்டவர்களுக்கு ஒரு வாய்ப்பாக அவர்களுடைய வறுமை நிலையை போக்கும் விதமாக இந்த சந்தர்ப்பம் அமைந்திருந்தது. அந்த அடிப்படையில் மீதமுள்ள 9 குடும்பங்களுக்கான வீடுகளை கட்ட வேண்டிய தேவை நமக்கு இருக்கிறது. நம்ம ஒட்டுமொத்தமாக கோடிக்கணக்கில் காசை கொண்டு வந்து வச்சு இந்த பணிகளை பண்றது இல்லைங்கிறது உங்களுக்கு தெரியும். நம்முடைய வீடியோவை பார்க்கக்கூடிய மக்களுக்கு கன்வே பண்றோம். அந்த மக்கள் தரக்கூடிய பொருளாதாரத்தை கொண்டுதான் இந்த வேலைகளை நம்ம செஞ்சுக்கிட்டு இருக்கிறோம். குறிப்பாக இந்த பணிகளுக்காக 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய், 1000 ரூபாய் என்று சின்ன சின்ன தொகைகளை கூட தந்து உதவிய பெருமனது கொண்ட சகோதர சகோதரிகளை நம்ம பார்த்திருக்கிறோம். அதே மாதிரி லட்சங்களில் உதவி செய்த சகோதர சகோதரிகளையும் பார்த்திருக்கிறோம். ஒவ்வொருத்தருக்கு எவ்வளவு முடியுமோ அந்த அடிப்படையில் நமக்கு அதை தந்து உதவி இருக்கிறார்கள். அதன் அடிப்படையில் தான் 5 வீடுகள் கம்ப்ளீட்டடாக நம்ம கட்டி கொடுத்திருக்கிறோம் அல்ஹம்துலில்லாஹ். இப்போது நம்ம இருக்கக்கூடிய இந்த பகுதிகளில் 4 வீடுகள் கட்டுவதற்குரிய ஏற்பாடு நடந்து கொண்டிருக்கிறது. 2 வீடுகளுக்கான அத்திவாரம் போட்டிருக்கிறோம். இந்த அத்திவாரம் தித்வா புயல் வர்றதுக்கு முன்னாடி போட்டது. புயல் வந்ததோடு அந்த புயல் பணிகள் அந்த வேலைகளால் நமக்கு இதெல்லாம் நிறுத்தி இருந்தோம். அதனால தான் நம்ம விளம்பரங்களும் அது தொடர்பாக எங்கேயுமே போடலை. தற்போது புனிதமிக்க ரமலானுடைய மாதத்தை அடைந்திருக்கிறோம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காற்றை விட வேகமாக ரமலானிலே தர்மங்களை செய்வார்கள், தான தர்மங்களை அள்ளி கொடுப்பார்கள் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட நபிமொழி கிரந்தங்களில் நம்ம பார்க்கிறோம். ஏன்னா அவ்வளவு அதிகமாக ரசூலுல்லாஹ் தான தர்மங்களை செய்து கிடைக்கிறதையெல்லாம் கொடுத்து நன்மைகளை சேகரித்துக் கொள்வார்கள். அதே நேரத்தில் அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனில் ஜகாத்து பெறுகிற கூட்டத்தினரை பற்றி 8 கூட்டத்தினருக்கு நீங்கள் ஜகாத்து வழங்க முடியும் என்று சொல்லும்போது அதிலே ஒரு கூட்டத்தினராக முஅல்லஃபத்துல் குலூப், இஸ்லாத்தின் பால் உள்ளங்கள் ஈர்க்கப்படுகிறவர்கள் என்கிற ஒரு பிரிவினரையும் நமக்கு காட்டி தருகிறான். எனவே இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளுகிற சகோதரர்களுக்காக ஜகாத்து நிதிகளை கொடுக்க வேண்டியது கடமையாக இருக்கிறது. ரமலானுடைய காலத்திலே ஜகாத்துகளை கணக்கு பார்த்து ஏழை எளிய மக்களுக்கு கொடுக்குகிற சகோதரர்கள் இந்த பணிக்காகவும் ஒரு போர்ஷனை ஒதுக்குங்க. உங்களால் முடிஞ்ச ஒரு தொகையை முன்னால் தெரிகிற நம்முடைய ஹியூமனிஸ்ட் பீப்புள் ஆர்கனைசேஷன் என்கிற ஆர்கனைசேஷன் அக்கௌண்ட்டுக்கு நீங்கள் வைப்பிலிட முடியும். அதே நேரத்தில் வெளிநாடுகளில் இருக்கக்கூடிய சகோதரர்கள் இந்த குறித்த அக்கௌண்ட்டுக்கு வைப்பிலிட முடியாது என்று சொல்லுகிற போது அதில் முன்னாடி தெரிகிற என்னுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ள முடியும். உங்களுக்கு எப்படி நீங்கள் பணம் அனுப்பணும் என்கிற வழிமுறைகளை நம்ம லீகலாக சொல்லித் தருவதற்கு கடமைப்பட்டிருக்கிறோம். எனவே நாமே ஆரம்பித்த பணி நாமே முடிக்க வேண்டும் என்கிற அடிப்படையில் நம்ம அத்தனை பேரும் சேர்ந்து 1000 ரூபா, 2000 ரூபா, லட்சங்கள் என்று எது நம்மளால் முடியுமோ அதை போட்டு இன்னும் ஒரு 9 வீடுகள் கட்டி முடிக்க வேண்டி இருக்கிறது. இந்த பணியில் அத்தனை பேரும் இணைந்து கொள்ளுங்கள். உங்களுடைய ஜகாத்து தான தர்மங்களை ரமலானுடைய காலத்திலே இதற்காக வழங்குங்கள். வாரி வழங்குகிற போது நாளை மறுமையிலே அல்லாஹு தஆலா உயர்தரமான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸிலே உங்களுக்கான அழகான ஒரு வீட்டை தருவதற்கு காத்து கொண்டிருக்கிறான். ஏழை எளிய மக்களுக்காக உழைப்போம், அவர்களுக்காக கொடுப்போம். நாளை மறுமையில் நிரப்பமான கூலிகளை பெற்றுக்கொள்வோம். எனவே இதற்காக உதவி செய்யுங்கள் என்கிற பணிவான கோரிக்கையோடு முடித்துக் கொள்கிறேன். இந்த ரமலானிலாவது முடிவெடுங்கள். நான் அல்லாஹ்வை மாத்திரம்தான் நம்புகிறேன், அவனுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை மாத்திரம்தான் பின்பற்றுவேன். அல்லாஹ் சொன்னால் கேட்பேன், அவனுடைய தூதர் சொன்னால் கேட்பேன். வேறு யார் சொன்னாலும் எப்படிப்பட்டவர் சொன்னாலும் மார்க்கம் என்று அதை எடுத்து நடக்க மாட்டேன். மார்க்கம் என்றால் அல்லாஹ்வும் அவனுடைய தூதரும் சொல்ல வேண்டும். ஷைத்தானிய ஈடுபாடுகளுக்குள் நான் போய்விடக் கூடாது. நரகத்துக்குரிய காரியங்களை நான் செய்துவிடக் கூடாது. சொர்க்கத்துக்குரிய காரியங்களை அதிகமாக செய்ய வேண்டும். அதனால் தான் ரசூலுல்லாஹ் சொல்கிறார்கள், வானத்தின் சொர்க்கத்தின் வாசல்கள் திறக்கப்படுகின்றன, நரகத்தின் வாசல்கள் முத்திரையிடப்படுகின்றன, மூடப்படுகின்றன, ஷைத்தான் விலங்கிடப்படுகிறான். எனவே பாவங்கள் குறைவாக இருக்கக்கூடிய, நன்மைகள் அதிகமாக செய்யக்கூடிய, பாவங்களை முற்றுமுழுதாகவே தவிர்த்து கொள்ள முயற்சிக்கக்கூடிய இந்த புனிதமிக்க ரமதானுடைய மாதம் நமக்கு ஒரு வரப்பிரசாதமா இல்லையா? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொடர்ந்து அந்த நபிமொழியிலே பேசும்போது சொல்லுகிறார்கள், நோன்போடு நீங்கள் இருக்கிறீர்களா? நீங்கள் எப்படி பாவங்களை விட்டு தவிர்த்து கொள்ள வேண்டும் தெரியுமா? அதற்கும் வழிகாட்டுகிறார்கள். நோன்பு என்பது பாவங்களை விட்டு உங்களை காக்கிற கேடயம். நீங்க பாவம் செய்யாம இருக்கிறதுக்கும் இனிமே பாவத்தை விட்டு தவிர்த்து கொள்வதற்கும் பாடம் எடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் இந்த நோன்பு என்பது. அது உங்களை பாவத்தை விட்டு தடுக்கிற ஒரு கேடயம். கேடயம்னா யுத்தத்தில் எதிரிகள் வாளால வெட்டும் போது தடுக்கிறதுக்கு பயன்படுத்துறது கேடயம். நம்ம மேல ஒரு ஆபத்து வரும்போது அதை தடுப்பதற்கு கேடயத்தை தான் பயன்படுத்துவோம். அந்த கேடயமாக நோன்பு இருக்கிறது. பாவம் என்கிற ஆபத்து உங்களை நோக்கி வரும்போது
அதை விட்டும் தவிர்த்து கொள்வதற்கான கேடயம் தான் நோன்பு என்று சொல்லிவிட்டு அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நோன்பாளி கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம். நோன்பாளியா இருக்கிறீங்களா, நல்லதை மட்டும் பேசுங்க, கெட்ட வார்த்தைகளை பேச வேண்டாம், கெட்ட பேச்சுக்களை பேச வேண்டாம். கெட்ட வார்த்தைகள்லாம் இன்னைக்கு சர்வசாதாரணமாக பேசுகிற காட்சியை பார்க்கலாம், தூஷணங்களை பேசுகிற காட்சியை பார்க்கலாம், கெட்ட கெட்ட தீய வார்த்தைகளை பேசுகிற காட்சிகளை பார்க்கலாம், ஆபாசத்தில் மூழ்கி இருக்கக்கூடிய காட்சிகளை பார்க்கலாம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ரமலானுடைய மாதத்திலே நீங்கள் நோன்பாளிகளாக இருக்கிறீர்களா, நோன்பாளி என்றால் கெட்ட வார்த்தைகளை பேசாதீர்கள், அதை விட்டும் நீங்கள் தவிர்த்து கொள்ளுங்கள், முட்டாள்தனமான செயல்பாடுகளில் ஈடுபடாதீர்கள். எத்தனை காரியங்களை நம்ம ஈடுபடுவோம், அறிவாளித்தனமான அறிவுபூர்வமான செயல்பாடு என்றால் என்ன தெரியுமா, மற்றவர்களுக்கு நன்மையாக இருக்க வேண்டும், நமக்கு நன்மையாக இருக்க வேண்டும், நாளை மறுமையிலே வெற்றிக்குரியதாக இருக்க வேண்டும். அதுதான் புத்திசாலித்தனமானது. மூட நம்பிக்கைகளில் மூழ்கி இருப்பது, வீணான காரியங்களில் ஈடுபடுவது, வீணான காரியங்களில் ஈடுபட்டு நம்முடைய கால நேரத்தை நாசமாக்குவது, இதுவெல்லாம் முட்டாள்தனமான காரியங்கள். சினிமாவிலே மூழ்கி இருக்கிறோமா, இந்த ரமலானோடு நான் சினிமாவை விட்டு தூரமாக போகிறேன் என்கிற முடிவை எடுங்கள். சினிமா பாடல்கள் தான் உங்களுடைய காதுகளிலே ஒலித்துக் கொண்டிருக்கிறதா, இந்த ரமலானிலிருந்து நான் அந்த ஷைத்தானியத்தை விட்டு வெளியேற போகிறேன் என்கிற முடிவை எடுத்து விடுங்கள். ஏனென்றால் இது கடைசி வாய்ப்பாக இருக்கலாம், இதற்கு பிறகு நமக்கு வாய்ப்பு கிடைக்காமல் இருக்கலாம், அடுத்த ரமலானிலே நாம் உயிரோடு இல்லாமலும் இருக்கலாம். அதனால் இந்த ரமலானுக்கு பிறகு, இந்த நாளுக்கு பிறகு நான் சினிமாக்களில் இருந்து ஒதுங்கிவிட்டேன், நான் சினிமா பாடல்களில் இருந்து ஒதுங்கிவிட்டேன், அனாச்சாரங்களில் இருந்து ஒதுங்கிவிட்டேன், பாவங்களில் இருந்து தூரமாகிவிட்டேன், நன்மைகள் மாத்திரம்தான் செய்ய வேண்டும் என்பதை உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், இறைவனை தொழுகிறேன், நோன்பு பிடிக்கிறேன், சதகா தான தர்மங்களை செய்கிறேன், நல்ல வார்த்தைகளை பேசுகிறேன், இதை தவிர்த்து கெட்டதற்குள் நுழைவதற்கு நான் தயாரில்லை என்பதை உறுதியாக நாம் முடிவெடுக்க வேண்டிய காலகட்டம். அதனால தான் ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, நோன்பாளியா இருக்கிறீங்களா, கெட்ட பேச்சுக்களை விட்டுருங்க, நோன்பாளியாக இருக்கிறீங்களா, முட்டாள்தனமான காரியங்களில் ஈடுபடாதீங்க. யாராவது உங்களோட சண்டைக்கு வர்றாங்களா, பிரச்சனைக்கு வர்றாங்களா, நான் நோன்பாளி என்று 2 தடவை சொல்லிட்டு ஓரமாயிருங்க. எத்தனை பிரச்சனை வரும் வாழ்க்கையில், கணவனுக்கும் மனைவிக்கும் இடையில் பிரச்சனை வரும், மாமனுக்கும் மருமகனுக்கும் இடையில் பிரச்சனை வரும், மாமிக்கும் மருமகளுக்கும் இடையில் பிரச்சனை வரும், தகப்பனுக்கும் பிள்ளைக்கும் இடையில் பிரச்சனை வரும், குடும்பத்துக்குள்ளேயே பிரச்சனை வரும், வெளியில பிரச்சனை வரும், பிசினஸ்ல பிரச்சனை வரும். என்ன பிரச்சனை வந்தாலும் நோன்பு நேரம் உங்களுக்கு அல்லாஹ் கற்றுத்தருகிற பாடம் என்ன தெரியுமா, நான் நோன்பாளிப்பா என்று போயிருங்க. உங்களுக்கு சண்டை பிடிக்க தெரியாம இல்லை, உங்களுக்கு தைரியம் இல்லாம இல்லை. அவர் 2 அடி அடிச்சா நீங்க 4 அடி அடிப்பீங்க, அல்லது அவர் 10 அடி அடிச்சா நீங்க 2 அடியாவது அடிப்பீங்க. அவர் 10 வாட்டி கெட்ட வார்த்தையில் பேசினா நீங்க 20 வாட்டி கெட்ட வார்த்தையில் பேச முடியும். அதற்குரிய வாய்ப்பும் தைரியமும் சந்தர்ப்பமும் உங்களுக்கு இருக்கும். ஆனாலும் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிற வழிமுறை என்ன தெரியுமா, நோன்பு நேரத்தில் உங்களோட யாராவது சண்டை பிடிக்கிறாங்களா, நான் நோன்பாளின்னு ஒரு முறை சொல்லுங்க, கேட்கலையா 2வது முறை நோன்பாளின்னு சொல்லுங்க, அந்த இடத்தை விட்டு காலி பண்ணிருங்க, நிக்காதீங்க. அதுதான் உங்களுக்கு நோன்பு கற்றுத்தரக்கூடிய மிகப்பெரிய பாடம். இது நோன்புக்கு மட்டுமா, நோன்புல 10 சண்டை வருகிறது, இதை பழக்கத்துக்கு கொண்டு வந்து பாருங்க. நோன்பு முடிஞ்சிருச்சு, 11வது சண்டை வரும், அப்ப நீங்க சண்டைக்கு போகவே மாட்டீங்க, கலண்டு போயிருவீங்க, மன்னிச்சு விட்டுருவீங்க, அடுத்தவங்களை அவர்களுடைய நிலைமையை புரிந்து கொண்டு ஒதுங்கி போகிற அந்த தன்மைக்கு தள்ளப்பட்டு விடுவீர்கள். அதற்கான பயிற்சியாக அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை அற்புதமாக சொல்லித் தருகிறார்கள். சஹீஹுல் புகாரியிலே இந்த நபி மொழியும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. இன்னொரு சந்தர்ப்பத்திலே அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹு தஆலா சொல்வதாக, நோன்பு எனக்குரியது, அஸ்ஸியாமுல்லி, நோன்பு என்பது எனக்குரியது, அதற்கு நானே நன்மையை கொடுக்கிறேன். மற்றதுக்கும் அல்லாஹ் தான் நன்மையை தர்றான், தொழுகையும் அல்லாஹ்வுக்குரியது, அவன் தான் நன்மையை தர்றான். குற்றங்களை விட்டு தவிர்த்து கொண்டால் அதற்குரிய நன்மையும் அல்லாஹ் தான் தர்றான். சதகா தான தர்மம் எதை நீங்க பண்ணாலும் அதுக்குரிய நன்மையெல்லாம் அல்லாஹ் தான் தர்றான். ஆனால் நோன்பை பற்றி மட்டுமே ஸ்பெஷலாக அல்லாஹ் சொல்லும்போது, நோன்பு எனக்குரியது, அதற்கு நானே கூலி கொடுப்பேன் என்று சொல்லுகிறான். அதற்கான காரணத்தையும் அல்லாஹ்வுடைய தூதர் விளக்குகிறார்கள். காரணம் என்ன தெரியுமா, நோன்பாளியாக இருக்கிறவர் எனக்காக உணவை தவிர்த்து கொள்கிறார், நான் சொன்னேன் என்பதற்காக குடிப்பதை நிறுத்தி விடுகிறார், அவருக்கு முன்னால் உணவு இருக்கும், குடிப்பதற்கு பானங்கள் இருக்கும், எதையும் செய்யாமல் இருக்கிறார். நான் சொன்னேன் என்பதற்காக தன்னுடைய ஆசையை, உணர்வுகளை எல்லாம் கட்டுப்படுத்திக் கொள்கிறார். நோன்பாளியாக இருக்கிற நேரத்தில் மனைவியோடு உடலுறவுல ஈடுபடக்கூடாது, நோன்போடு இருக்கல அதை செய்யக்கூடாது என்று இஸ்லாம் தடை விதிக்கிறது. நோன்புடைய காலத்தில் இரவு நேரத்தில் மனைவியோடு குடும்ப வாழ்க்கையில் ஈடுபடுவதை இஸ்லாம் தடுக்கவில்லை. நோன்பாளியாக இருக்கும் போதுதான் அந்த உணர்வுகளை கட்டுப்படுத்திக் கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் சொல்கிறது. அதைத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் சொன்னதாக சொல்கிறார்கள். நான் உண்ண வேண்டாம் என்றேன், உண்ணாமல் இருக்கிறான், நான் குடிக்க வேண்டாம் என்றேன், குடிக்காமல் இருக்கிறான், நான் பகல் நேரத்தில் நோன்போடு இருக்கிற நேரத்தில் மனைவியோடு கூட வேண்டாம் என்று கட்டளையிட்டிருக்கிறேன், அவன் தன்னுடைய உணர்வுகளையும் கட்டுப்படுத்திக் கொள்கிறான். இப்படியான மனிதனுக்கு நானே கூலி கொடுப்பேன், நோன்பு எனக்குரியது. நோன்பாளியினுடைய வாயிலிருந்து வீசுகிற வாசனை கூட நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்விடத்தில் கஸ்தூரியை விட வாசத்துக்குரியது, கஸ்தூரி வாடையை விட மகத்துவம் மிக்கது என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறைவன் மீது ஆணையிட்டு இந்த செய்தியை சொல்லி காட்டுகிறார்கள்.
நோம்பு நேரத்தில் எதையும் சாப்பிட மாட்டோம்ல, வாய் துர்நாற்றம் வீசும். நம்ம வாய் நாட்டம் வீசுங்கிறதுக்காக சில பேர் நோன்பு பிடிக்காமல் இருப்பாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொல்கிறாங்கன்னா, நீங்கள் வாய் துர்நாற்றம் வீசும் என்பதற்காக நோன்பு பிடிக்காமல் இருந்துடாதீங்க. அந்த துர்நாற்றத்துக்கு அல்லாஹ்விடத்தில் இருக்கிற மகிமை என்ன தெரியுமா? நாளை மறுமையிலே கஸ்தூரியை விட அது வாசனை மிக்கதாக உங்களுக்கு அல்லாஹு தாலா மாற்றி நன்மையை எழுத காத்து கொண்டிருக்கிறான். எப்படி ஒரு அற்புதமான மார்க்கம், எப்படி ஒரு அழகான வழிகாட்டுதல். இதையெல்லாம் இழந்து விட வேண்டுமா? இதையெல்லாம் கடைபிடித்து கடைசி வாய்ப்பாக இதை பயன்படுத்தி மறுமையில் வெற்றி பெற வேண்டாமா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கற்றுத்தருகிற இன்னொரு அற்புதமான செய்தியை பாருங்கள். சஹீஹ் முஸ்லிமிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. 5 நேர தொழுகைகள், ஒரு தொழுகையிலிருந்து மறு தொழுகை வரைக்கும், ஒரு ஜும்ஆவிலிருந்து மறு ஜும்ஆ வரைக்கும், ஒரு ரமலான் நோன்பிலிருந்து மறு ரமலான் நோன்பு வரைக்கும் ஒரு அடியான் இந்த நன்மைகளை செய்துவிட்டு பெரும் பாவங்கள் செய்யாத பட்சத்தில் அவனுடைய எல்லா குற்றங்களையும் அல்லாஹு தஆலா மன்னித்து விடுவான். அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள், எவ்வளவு அழகான ஒரு நேர்த்தியான மனதுக்கு நிம்மதியான ஒரு செய்தி. 5 நேர தொழுகைகள், ஒரு தொழுகையிலிருந்து மறு தொழுகை வரைக்கும் இடையில செய்கிற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். ஒரு ஜும்மாவிலிருந்து மறு ஜும்மா வரைக்கும் இடையில செய்கிற எல்லா பாவத்தையும் அல்லாஹ் மன்னிக்கிறான். போன ரமலான்ல இருந்து இந்த ரமலான் வரைக்கும் இடையில செஞ்ச எல்லா சின்ன சின்ன பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சிடுவான், பெரும் பாவங்களை தவிர. அதையும் அல்லாஹ்விடத்திலே நாம் அழுது மன்றாடி கெஞ்சி கூத்தாடி, இறைவா நான் பாவம் செய்து விட்டேன், பாவியாகி விட்டேன், புனிதமிக்க ரமலானிலே உன்னிடத்தில் வந்திருக்கிறேன் ரப்பே, என்னுடைய பாவங்களை பொறுத்துக்கொள் இறைவா என்று கெஞ்சி கதறி கேட்கிற போது அல்லாஹு தஆலா மன்னிப்பதற்கு போதுமானவனாக இருக்கிறான். அவன்தான் ரஹ்மானாச்சே, அவன்தான் ரஹீமாச்சே, அவன் பாவங்களை மன்னிப்பதற்கு காத்து கொண்டிருக்கிறானே. புனிதமிக்க ரமலானுடைய மாதத்திலே இரவு தொழுகைகள் இருக்கிறது. இரவு நேரத்திலே 3/2 பகுதி கடந்ததற்கு பிறகு தஹஜ்ஜத்துடைய நேரத்திலே இறைவன் அடிவானத்திற்கு இறங்குகிறான். அவனுடைய ஸ்பெஷல் கண்காணிப்பு ஒன்று தரப்படுகிறது. அந்த நேரத்திலே என்னிடத்தில் பாவங்களுக்கு பாவ மன்னிப்பு கேட்பவர்கள் உண்டா, என்னிடத்திலே கோரிக்கைகள் வைப்பவர்கள் உண்டா, நான் அவர்களுடைய பாவங்களை மன்னிப்பதற்கு தயாராக இருக்கிறேன், அவருடைய கோரிக்கைகளை ஏற்றுக்கொள்வதற்கு தயாராக இருக்கிறேன், என்னிடத்தில் கேளுங்கள் நான் தருகிறேன் என்று சொல்லி அல்லாஹு தாலாவே நேரடியாக கேட்கிறான் என்கிற நபிமொழிகளை சஹீஹுல் புகாரி, முஸ்லிம் உள்ளிட்ட பல கிரந்தங்களில் பார்க்கலாம் சகோதரர்களே. எனவே இந்த ரமலான் என்பது பாவங்களை மன்னிப்பதற்குரிய பரிகாரம் தேடுவதற்குரிய காலகட்டமாக இருக்கிறதுனால இதற்கு பிறகு அடுத்த ரமலான்ல பார்த்துக்கிறோம் மட்டும் இருந்துடாதீங்க. அடுத்த ரமலானுக்கு நம்ம இருப்போமா இல்லையா என்பது தெரியாது. இந்த ரமலானிலேயே நாம் இதற்குரிய தீர்வுகளை காண வேண்டும், பாவங்களிலிருந்து மீட்சி பெற வேண்டும். அதற்காகத்தான் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மிகச்சிறந்த பல வழிகாட்டல்களில் ரமலானிலே இன்னொரு அற்புதமான சந்தர்ப்பத்தையும் அல்லாஹ்விடமிருந்து நமக்கு எடுத்து காட்டியிருக்கிறார்கள், நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள். இந்த நோன்பிலே இறுதி 10 நாட்களில், ஒற்றைப்படையான நாட்களில் ஒரு நாளில் லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு நாளை தருகிறான். இறுதி 10 இருக்கணும், அது ஒற்றைப்படையா இருக்கணும். 21, 23, 25, 27, 29 இந்த 5 நாட்கள்ல ஏதாவது ஒரு நாளில் புனிதமிக்க லைலத்துல் கத்ர் இரவு என்ற ஒரு இரவு வரை இருக்கிறது. இந்த லைலத்துல் கத்ர் என்பது 1000 மாதங்களை விட சிறந்தது. ஒரே ஒரு நாள், ஒற்றைப்படை நாளில் தான் வரும். 27 மட்டும்தான் வரும்னு நினச்சிக்கிட்டு நம்ம ஊர்ல எல்லாம் 27வது அன்னைக்கு பெரிய தொழுகைகள் எல்லாம் அதுக்குண்டு ஏற்பாடு பண்ணி, வித்தியாசமான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, பயான் நிகழ்ச்சிகள் எல்லாம் ஏற்பாடு பண்ணி, பாவ மன்னிப்பு கேட்கிற தௌபாவுக்குரிய நாள்னு அதை ஆக்கி 27 மட்டும் ஆலிம்சா தௌபா சொல்லி கொடுப்பாரு. பின்னாடி இருக்கிறவங்க எல்லாம் அழுது ஆமீன் சொல்லக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். இப்படியான ஒரு வழிமுறையை இஸ்லாம் எந்த இடத்திலுமே நமக்கு காட்டித் தரவில்லை. ரசூலுல்லாஹ் சொன்னது லைலத்துல் கத்ர் என்கிற ஒரு இரவு இருக்கிறது, அது 1000 மாதங்களை விட சிறந்தது என்று திருமறை குர்ஆன் நமக்கு சொல்லுகிறது. அந்த இரவு 21 வரலாம், 23 வரலாம், 25 வரலாம், 27 வரலாம், அல்லது 29 வரலாம். 29ங்கிறது நம்ம ஷாப்பிங் டேட் என்று வச்சிருக்கிறோம். 29 லைலத்துல் கத்ர் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. இப்படி ஒற்றைப்படையான நாட்களில் நிறைய நன்மைகளை நாம் செய்ய வேண்டும். காரணம் என்ன தெரியுமா? 1000 மாதங்கள் நாம விழுந்து விழுந்து அழுது அழுது அல்லாஹ்விடத்தில் தௌபா கேட்டு கேட்டு நம்முடைய பாவங்களுக்கு மன்னிப்பு தேடி நன்மைகள் செய்தால் எவ்வளவு நன்மைகள் கிடைக்குமோ அந்த 1000 மாதங்களை விட இந்த ஒரு நாள் சிறந்தது அப்படின்னு சொல்லி இஸ்லாம் நமக்கு கற்றுத்தருகிறது. 1000 மாதங்கள் கிட்டத்தட்ட 83 வருடங்கள். நம்ம முழு வாழ்நாள் முழுக்க அமல் செஞ்சாலும் ஒரு மனுஷன் மிஞ்சி மிஞ்சி போனால் 50 வருஷம் உசுரோடு இருக்கிறான், அல்லது 60 வருஷம் உசுரோடு இருக்கிறான், 70 வருஷம் உசுரோடு இருக்கிறான். இந்த 80, 90 எல்லாம் நம்ம இந்த லைஃப் ஸ்டைலில் சாத்தியமானதாக இருக்குதா? 35 வயசில் ஹார்ட் அட்டாக்னு மௌத்தா போயிடுறான், 22 வயசில் ஆக்சிடென்ட்னு மௌத்தா போயிடுறான், 29 வயசில் கேன்சர்னு மௌத்தா போயிடுறான். நடக்குதா இல்லையா? இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில்
ஒரே ஒரு நாள் ரமதானில் வருகிறது, அதுவும் ஒற்றைப்படை நாட்களில் வருகிறது. அந்த நாள் எவ்வளவு சிறப்பானது என்று சொன்னால் 83 ஆண்டுகள் நீங்கள் நன்மை செய்தால் எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அவ்வளவு நன்மையும் ஒரே நாளில் கிடைத்து விடுகிறது. ஒற்றைப்படையான லைலத்துல் கத்ருடைய இரவாக அது அமைந்தால் கண்டிப்பாக எல்லா பாவங்களையும் அல்லாஹ் மன்னிச்சு 83 ஆண்டுகள் நாம் செய்கிற நன்மையை ஒரே நாள் ஒரே இரவில் தந்து விடுகிறார். 83 ஆண்டுகள் என்றால் கிட்டத்தட்ட 30,292 நாட்கள் அல்லது 95 நாட்கள் ஆகிறது. ரவுண்டா 30,000 நாட்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். 30,000 நாள் நாம அமல் செஞ்சா எவ்வளவு நன்மை கிடைக்குமோ அது ஒரே நாள்ல நமக்கு கிடைச்சிடும். 7,27,000 மணி நேரங்கள். எத்தனை ஹவர்ஸ்? 7,27,000 ஹவர்ஸ். ஒரு நாளைக்கு 24 மணி நேரம். 83 ஆண்டுகளுக்கு எத்தனை மணி நேரம் என்று கணக்கு போட்டு பாருங்க. 7,27,000 மணி நேரங்கள் நம்ம அமல் செய்தால் என்ன நன்மை கிடைக்குமோ அது ஒரே ஒரு சிங்கிள் டே, ஒரே ஒரு இரவுல நமக்கு கிடைத்திரும். அந்த ஒரே ஒரு இரவை நம்முடைய வாழ்நாள நம்ம மிஸ் பண்ணிடலாமா? நம்ம இழந்துடலாமா? அது இறைவனிடத்தில் எவ்வளவு பெரிய அபாக்கியமாக நமக்கு மாறிவிடும். பாக்கியமிக்கவர்களாக மாற வேண்டியவர்கள் எவ்வளவு குற்றவாளிகளாக, குற்றமிழைத்தவர்களாக, பாக்கியமற்றவர்களாக மாறிவிடுவோமா இல்லையா? எனவே சகோதரர்களே, இந்த ரமதானை கடைசி வாய்ப்பாக நினைத்து கொள்ளுங்கள். இதற்கு பிறகு ஒரு வாய்ப்பு கிடைக்கும் என்றெல்லாம் நம்ப வேண்டாம். அடுத்த ரமதானில் நாம் உயிரோடு இருக்கலாம், இல்லாமலும் இருக்கலாம். அப்படி இருந்து விட்டோம் என்றால் அல்ஹம்துலில்லாஹ், அல்லாஹ் தஆலா வாய்ப்பை தந்தான் அமல் செய்து கொள்ள முடியும். இல்லாமல் போய்விட்டோம் என்றால் என்ன செய்வது என்கிற கேள்விகள் நமக்கு முன்னால் இருக்கக்கூடிய தருணத்திலே இந்த ரமதானை கடைசி வாய்ப்பாக, லாஸ்ட் சான்ஸாக பயன்படுத்தி புனிதமிக்க ரமதானுடைய மாதத்திலே நிறைய தான தர்மங்கள் செய்து, நிறைய நல்லமல்களை செய்து, நிறைய நல்ல பேச்சுக்களை பேசி, நண்பர்களோடு நல்ல விஷயங்களை பகிர்ந்து கொண்டு, நிறைய உரைகளை கேட்டு, திருமறை குர்ஆனோடு ரொம்பவே நெருங்கி, குர்ஆனை ஓதி, குர்ஆனை மனனமிட்டு, குர்ஆனை படித்து நம்முடைய வாழ்க்கை நாம் ஈடேற்றம் பெறுவதற்கு முயற்சி செய்ய வேண்டும். அப்படியான ஒரு நல்ல பாக்கியமிக்க ரமதானாக இந்த ரமதானை ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அல்லாஹு தஆலா தந்த அருள் புரிவானாக. வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.